பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா லாட்ரி மார்டின் அவர்களுடைய மகனான ஜோஸ் சார்லர் மார்டின் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல வந்துட்டு ஆதவர்ஜனாவை பத்தி தகவல்கள் பகிர்ந்துக்கும் போது, ஆதவர்ஜனா ஒரு பேராசை மிக்கவர், எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியை வந்து கைப்பற்ற பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க குடும்பத்துக்கு வரும்போது எனக்கும் அப்பாவுக்கும் சண்டையை மூட்டி விட பார்த்தாரு. திமுக போகும்போது மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் சண்டை மூட்டியோட பார்த்தாரு. கட்சியை கைப்பற்றது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருக்கு. இப்போ விஜய் வந்து அவர்கிட்ட இருந்து உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? திடீர்னு இப்போ வந்து பேச வேண்டிய காரணம் என்னன்னு பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு சர்ச்சையின் நாயகன் தான். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அண்ணன் திருமாவையே திக்குமுக்காட வைத்தவர் ஆதவர்ஜுன். அதிலிருந்து அவருடைய சூழ்ச்சி அரசியல் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டு அரசியலில் மிக தெளிவான சிந்தனையும் நேர்த்தியான மதிநுட்பமும் கொண்ட தலைவர் யார் என்று கேட்டால் முதல் இடத்தில் அண்ணன் திருமாதான் இருப்பார். அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு இடர் மிகுந்த அரசியல் பயணம். அப்போ எத்தனை சதிகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை வஞ்சகங்கள், எத்தனை இருட்டடிப்புகள், இவை எல்லாவற்றையும் அவர் கடந்து வந்திருப்பார். நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கக்கூடிய தெருவில் ஒரு சாராய கடையை நடத்த முடியாது. ஆனா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற தெருவில் எல்லா ஊர்களிலும் ஏறக்குறைய 70 விழுக்காடு சாராய கடைகளை பார்க்க முடியும். அந்த மக்கள் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சாதிய அரசியல் கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பது யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட அரசியல் கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த மக்களை அரசியல் வயப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய நேர்த்தியான மதிநுட்பம், கூர்மையான அறிவுத்திறன் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அண்ணன் திருமா வெளிப்பட்டார். அந்த அண்ணன் திருமாவையே ஏமாற்றி அவருக்கே விபூதி அடிக்க பார்த்தவர் தான் ஆதவர்ஜுன். அண்ணன் திருமா கூட ஒரு பேட்டியில ரொம்ப அழகா சொன்னார். ஏன் என்ன துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஆதவ் பேசுறாரு, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அந்த தகுதி எனக்கு இல்லையான்னு கேட்டார். மிக மிக நியாயமான கேள்வி. அப்ப யார் அந்த முதலமைச்சர்? அப்ப அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதைத்தான் நீங்க நுட்பமா உள்வாங்கணும். அது என்னன்னா, ஆதவ் முதலமைச்சர், அண்ணன் திருமா துணை முதலமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க. கட்சிக்கு இவர் புதுசா வருவாராம், வந்துட்டு இந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்துவாராம். அங்கங்க நான் தான் துணை பொதுச் செயலாளர், என்னுடைய கருத்து இப்படிப்பட்ட கருத்துன்னு சொல்லி கட்சியினுடைய தலைவரே விரும்பத்தகாத அளவுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துவாராம். சக துணை பொதுச் செயலாளர்கள் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்துவாராம். வெளிப்படுத்திட்டு இவர் முதலமைச்சராகி துணை முதலமைச்சரா அண்ணன் திருமாவை வைப்பாராம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப இன்றைக்கு அவருடைய மைத்துனர் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கரெக்ட் தானே? அதைதான் அவர் செஞ்சிருக்காரு. நீங்க ஒரு கட்சிக்குள்ள போய் சேர்றீங்கன்னா முதல்ல அந்த தலைவரை உள்வாங்கணும். அப்பதான் நீங்க அந்த கட்சிக்குள்ள பயணிக்க முடியும். அந்த தலைவரினுடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கு, எதை செய்தால் அது இந்த இயக்கத்துக்கு நன்மை பயக்கும். நீங்க ஒரு கட்சிக்கு பலம் சேர்க்கிறதுக்கு தான் போறீங்களே தவிர ஒரு கட்சியை பலகீனப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, ஒரு கட்சிக்குள் உங்களால் பயணிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த பயணத்தை நிறுத்தி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா உங்க தரப்பு நியாயத்தை அந்த தலைமைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு கலகம் ஊட்டுறது இருக்குல்ல. இப்ப திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிச்சின்னத்தில் கிடைத்திருக்காங்க. அதற்கு முன்பு அண்ணன் திருமா தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்றார். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார். இப்போ சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு 2 இடங்களை மட்டுமே வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு 4 இடங்கள்ல வெற்றி பெற்று சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை தனித்துவமாக பெற்றிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தனித்துவமாக பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சிக்கு இப்ப அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து பயணித்து அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வெற்றிகள். இது அண்ணன் திருமாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அப்பப்ப முரண்பாடுகள் வந்தாலுமே கூட அந்த முரண்பாட்டை கொள்கை ரீதியாக சரி செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படி இவர் என்ன பண்றாருன்னா, நேரடியா திமுகவை அட்டாக் பண்றாரு. அப்ப வெளியில என்ன பேசு பொருள் ஆகும்னா, அண்ணன் திருமா சொல்லிதான் இவர் பேசுறாரோ, திருமாவினுடைய குரலை தான் இவர் எதிரொலிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது அப்படியே மெய்ப்பிக்கிற வகையிலேயே இவர் பேசிக்கிட்டே வர்றது தொடர்ச்சியாக. அண்ணன் திருமா கூப்பிட்டு கண்டிச்சா அவருடைய அந்த கண்டனத்தை கூட காதில் வாங்கி கொள்ளாம பயணிக்கிறது. கட்சியினுடைய சக தோழர்கள் அறிவுறுத்தினா, நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, எனக்கு நீ அரசியல் கத்து தெரியா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையோடு செயல்படுறது.
இதெல்லாம் என்னன்னா கட்சியை கைப்பற்றுகிற வேலை. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது விசிகாவை பிரித்து கொண்டு வந்தா இவர் ஒரு கிங் மேக்கரா இருந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆள்கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் கட்சியை. இல்லைன்னா இந்த இப்ப போய் சேர்ந்திருக்கிறாருல விஜயோட கட்சியில, அந்த கட்சியில போய் அந்த கூட்டணியை போய் சேர்த்து பாலாரும் தேனாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஓடிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு மேனிப்புலேஷனை பொலிட்டிக்கலா பண்ணலாம். அதன் மூலமாக தனக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைக்கும் அப்படின்லாம் சில சித்து விளையாட்டுகளை இங்க செய்து பார்த்தார். அது எதுவுமே நடக்கல. ஒரு கட்டத்தில் விட்டு பிடித்த அண்ணன் திருமா கடைசி நேரத்தில் இனிமேல் விட்டு வைப்பது ஆபத்து என்று சொல்லி தக்க நடவடிக்கை எடுத்தார். அப்ப கூட அவர் இவர் அவமானப்படுத்தல, சஸ்பென்ஷனுக்கு தான் போனார். இவர் தான் அந்த சஸ்பென்ஷனுக்கு போன உடனே ஏதோ பெரிய சுயமரியாதை சுடரொலி போல என்ன இந்த கட்சியில அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் விஜய் கிட்ட சேர்ந்திருக்காரு. இப்ப நீங்க பாருங்களேன், விஜய்க்கு பெரிய பெரிய சிக்கல்கள் வர்றதுக்கு காரணமும் ஆதவ் தான். இதற்கு முன்பு விஜய் கட்சி தொடங்கினாரு, அவருடைய பேச்சுக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கை அவர் வெளியிலேயே வரலன்றது இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனா ஒரு கட்சி செயல்பாட்டுக்கு வருகிற போது அதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகள் முக்கியம் அப்படின்னு சொன்னா முதல்ல பொது ஒழுங்க கடைபிடிக்கணும் ஒரு கட்சி. ஏன்னா நீ பொது ஒழுங்க கடைபிடித்து அரசியல் பயணத்துல ஈடுபட்டா மட்டும்தான் ஒரு கட்சியை மக்கள் நம்புவாங்க. அடுத்து உழைப்ப தரணும். இது ரெண்டையுமே தராம விஜய் மாதிரியான ஆட்களை வச்சு இவர் ஒரு காயின் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலை இவர் செய்தார். என்ன செய்தாருன்னா, இந்த டூர் ப்ரோக்ராம்ல டிஎஸ்பி ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட செய்தி மிக முக்கியமான செய்தி. விஜய் மாட்டினதுக்கு யாரு காரணம்னு நான் சொல்றேன். கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, இங்கேயே நின்று நீங்க பேசுங்க, கூட்டம் இங்கிருந்து நிக்கிறாங்க, உள்ள போகாதீங்கன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி அறிவுறுத்தினதா அரசு தரப்புல சொன்னாங்கல்ல. அந்த டிஎஸ்பி கிட்ட எதிர்வாதம் செஞ்சது யாரு? விஜயா? புஷி ஆனந்தா? இல்ல, ஆதவ் அர்ஜுனா தான் பேசினார். இல்ல எங்க தளபதி திட்டமிட்ட பாயிண்ட்ல போய் தான் பேசுவாருன்னு விஜயை கோத்து விட்டது யாரு? இவர் தான். இவருக்கு என்ன நோக்கம்னா, விஜய் எப்படியாவது இந்த விவகாரத்துல மாட்டி, ஏன்னா அந்த ஜனநாயக பட ஷூட்டிங்காக ஹெலி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க, ட்ரோன் ஷூட் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதவ் அர்ஜுனுக்கு நல்லா தெரியும். இது எப்படியாவது ஒரு சிக்கலாக மாறும்னு ஆதவ் அர்ஜுனுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த சிக்கல்ல விஜய் சிக்கிக்கிட்டா பார்ட்டியை லீட் பண்ற இடத்துக்கு இவர் வருவார். எனவே அந்த கட்சியை கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நீங்க அவருடைய கான்வாய முன்னோக்கி செலுத்துங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லி டிஎஸ்பி சொன்ன ரெக்வஸ்ட கூட புறந்தள்ளிட்டு விஜயை கூட்டத்துக்குள்ள அழைச்சிட்டு போய் சிக்க வச்சாரு. அப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க பாருங்களேன், 2 கட்சியில தான் டிராவல். அவருக்கு அரசியல் பயணமே திமுகல அன்அபிஷியலா தான் சார் அவர் டிராவல் பண்ணாரு. அவருக்கு அபிஷியல் டிராவல் திமுகல கிடையாது. இன்னைக்கு அவர் அரசியல் முகமாக பார்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர் திமுக நிகழ்ச்சிகள்ல போய் உட்கார்ந்து இருந்த படங்கள் எல்லாம் வெளியில வருது. அதுக்கு முன்பு இவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா முழு நேர அரசியல்ல இயங்குற என்னை போன்றவர்களுக்கே ஆதவ் அர்ஜுன் யாருன்னு தெரியாது. அவங்க மாமனார தெரியும், அவங்க மாமியார தெரியும், அவங்க மச்சான் 2 பேரும் தெரியும், தம்பி டைசனை கூட எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, தோழர் திருமுருகன் காந்தியோட சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்பப்ப போராட்ட களங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா இவரை யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா மார்ட்டினுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை இவர் கல்யாணம் பண்ணிருக்கிறாருன்றதும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ், ஒரு ஆஃப்லைன் அரசியலுக்குள்ளதான் அவர் திமுகல இருந்தாரு. திமுகல என்ன செஞ்சாரு, அவர் திமுகல எப்படி குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தாரு அப்படிங்கறதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்டர்னலா தெரியும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காரு, வீட்டுல போய் பேசுவாரு, அது சம்பந்தமான பேச்சுக்கள் வரும். மார்ட்டின் எல்லா கட்சிக்கும் நிதி கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருக்காரு, எல்லா அரசியல் அதிகார மையங்களோடும் தொடர்புடையவரா இருந்திருக்காரு. எனவே அவர்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வெளிமட்டத்துல அந்த செய்தி பேசு பொருளாகல. காரணம் அது அரசியல் சார்ந்த செய்தி அல்ல. ஆனா அபிஷியலா இவர் டிக்ளேர் பண்ணி 2 கட்சியில போய் சேர்ந்தார்ல, இந்த 2 கட்சிக்குள்ளும் குழப்பம் ஏற்படுத்த முனைந்தாருன்றதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் அவருடைய நடைமுறையிலேயே இருக்கு. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, புஷி ஆனந்த் வெளியிலேயே வரல, அவரு அண்டர் கிரவுண்ட் உள்ள போயிட்டாரு. விஜய் எங்க இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு பதுங்கு குழியில பதுங்கிட்டாரு. இப்ப ஆதவ் அர்ஜுன் மட்டும் தன்னை ஏன் பெரிய வீரன் தீரன்னு காட்டிக்கணும்? வெளியில பத்திரிகையாளர்ல சாப்பிட்டீங்களா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, ஏன் உடனே சாப்பிடாம வெயிட் பண்றீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ரிலாக்ஸா இருக்காராம். விஜய் கூட பயந்துட்டாரா, இவர் பயப்படாம இருக்காரா, இவர் களத்துல நிக்கிறாரா, இவர் யதார்த்த அரசியல் பண்றாரா, அந்த பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணார். இவர் ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு, பாருங்க விஜயே பயந்துட்டாரு, ஆதவ் அர்ஜுன் இன்னும் பயப்படவே இல்லைங்க அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வழக்கு இருகுது, இந்த வழக்கினுடைய தன்மை வேறு பக்கமாக போய் சேருதுன்னு இவன் ஆப்ஸ்காண்ட் ஆகி போய் வேறு ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. எங்க இருக்கிறாருன்னே சொல்லல. திடீர்னு ஒரு நாள் ஒரு விமான நிலையத்துல இறங்குறாரு,
அந்த விமான நிலைய வாயில்ல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாம தடுமாறி போயிட்டாரு. போய் கடைசியா எங்க இருந்தாரு, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நின்று பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அது வரைக்கும் சந்திக்கல. அப்ப இவருடைய இயல்பு என்ன, இவர் காட்டிக்கொள்ள முனைவது என்ன அப்படிங்கிறது புரியுதா? எனவே இவருக்கு அந்த நோக்கம் இருந்ததுங்கிறது இவருடைய செயல்பாடுகளை உணர்த்தியிருக்க. இப்போ அவர் சொல்றபடி பார்த்தா கட்சியை கைப்பற்றுறது, குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பர்சனலா தாண்டி ஒரு கார்பரேட் பயப்பட்ட ஒரு ஆள், கார்பரேட்டை சுத்தியே இயங்கக்கூடிய ஒரு ஆள், தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு கட்சியை பழி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல வந்துட்டு தொட்டு பார்த்துருவே என்ன அப்படின்னு சொல்லி திமுக பார்த்து கேட்டது, பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டது எல்லாமே திமுக மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது, அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த கட்சியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதாவது விசிக ஒரு பொது தொகுதியை கேட்கிறார்கள், அது ஆதவ அர்ஜுனாவுக்காக கேட்கப்படுகிறது அப்படிங்கிற செய்திய பரவலா வெளி உலகத்துல பேச வச்சவரு ஆதவ் தான். அந்த நேரத்துல வந்து நிறைய பெய்டு மீடியாஸ், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஆனாலும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஒரு ஊடகவியலாளரை நீங்களே மறுக்க முடியாது. அப்போ என்னன்னா, காசு வாங்கிட்டு செய்தி போடுற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம், மஞ்சள் பத்திரிகை மாதிரி நடத்துற ஆட்கள். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியா விசிக கோருகிறது, இப்படி எல்லாம் ஒரு டைட்டில் போட்டு செய்தியை வெளியிடுவாங்க. இது ஒரு கார்பரேட் அரசியல். அப்படி ஒரு சூழலே இருக்காது. இப்ப நான் ஒரு கட்சியில பயணிக்கிறேன், எனக்கு தேர்தலில் போட்டியிடணும்னு ஆசை இருக்கு. நான் என்ன பண்ணணும், என் தலைவர்கிட்ட போய் சொல்லணும், தலைவரை இந்த மாதிரி இந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுங்க, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதானே செய்யணும். அதை விட்டுட்டு தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி பொது கருத்துருவாக்கத்தை செய்யறதுன்றது இருக்குல்ல, இது கட்சியே எதிர்பாராத ஒரு சம்பவம். அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தலாமான்னா, அப்படித்தானே இவர் பயன்படுத்தி இருக்காரு. பயன்படுத்தக்கூடாது. ஒரு பொது அமைப்பு சார், உங்களுடைய லாப நட்ட கணக்குகளை தாண்டி அந்த இயக்கத்தினுடைய நலன் முக்கியம். நீங்க அப்படிதான் பொது வாழ்க்கையில இயங்க முடியும். தனிநபரை விட இயக்கம் பெரிது. தனிநபர் இன்றைக்கு இருக்கலாம், இல்லாம போகலாம். ஒரு இயக்கம் நின்று நிலை பெற வேண்டும். அதுதான் சித்தாந்தம், அதுதான் கொள்கை, அதுதான் கோட்பாடு. இவருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்றதுனாலதான் இவர் மனம் போன போக்குல இவர்கிட்ட இருக்கிற அந்த மிதமிஞ்சிய பணம், இவர் கூட இருக்கக்கூடிய அந்த லாபி, அது இவர் எல்லாவற்றையும் பேச வைக்குது, இவரை எல்லாவற்றையும் அதை செய்ய வைக்குது. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, திமுகவுல திரைமறைவு அரசியல் இருந்தார்ல, அப்ப திமுகவுல ஏதாவது ஒரு அதிகார மையத்துக்கு வரணும்னு அவர் விரும்பி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. எங்கேயாவது போய் ஒரு அதிகார மையத்தை அண்டி பிழைக்கிற ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்டிருக்கலாம், அது கைகூடாம போயிருக்கலாம். நம்ம திமுகவை நம்பி இருந்தோம், திமுக நம்மள கை கொடுக்காம விட்டுருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்புணர்வு கூட அவர் இடத்துல இருக்கலாம். அதன் காரணமாக கூட அவர் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப தட்டையான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தார். அதாவது லெப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி. திமுகவுக்கான எதிர்ப்பு கொஞ்சம் ஒரு 40%, அதிமுகவுக்கான எதிர்ப்பு ஒரு 5%, பாஜகவுக்கான எதிர்ப்பு ஒரு 10%. இந்த ரேஷியோக்குள்ளதான் அவர் போய்கிட்டே இருந்தாரு. அவரை வந்து பாஜக அதிமுகவை பேசாமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேச வைத்ததுல பெரும் பங்கு ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கு. இங்கே என்ன பண்ணாரு, திமுகவுக்கு எதிராக சிண்டு முடிகிற வேலையை விசிகாவுக்குள்ள செஞ்சார். அண்ணன் திரும்ப உஷாராயிட்டார். ஆனா இன்னைக்கு விஜய் பலிகடாவாயிட்டார். என்னன்னா, என் தலைவரை வந்து தொட்டு பாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் உன் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா விஜயை தூக்கி ஜெயில வைக்கிறதுக்கான வேலை. அப்போ என்ன, நீ என்ன பெரிய ஆளா தமிழ்நாட்டுல, அப்ப சண்டை போட்டு பார்க்கலாம், மசில் பவரை காட்டலாங்கிற அளவுக்கு ஒரு தலைவர் வந்து இறங்குறாரா அப்படிங்கிற அந்த பொது பார்வைக்கு விஜய் கொண்டு. விஜய் பேசல அப்படி. விஜய்க்கு அப்படி ஒரு என்ன இருக்கான்னு கூட தெரியாது, இப்படி ஒண்ணு நடக்குமான்னு கூட விஜய் யோசிச்சிருக்காரான்னு கூட தெரியாது. ஆனா விஜய் பேரை சொல்லி தொட்டு பாரு அப்படிங்கிற அந்த கொம்பு சீவுற வேலை இருக்குல்ல, இத வந்து மெல்ல மெல்ல செய்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து பேசுறாரு. ஒரு நாள்ல ஸ்டேஜ்ல பேசின பேச்சு இல்ல அது. அதற்கு முன்பு பல கட்டங்களாக இவர் அந்த கொம்பு சீவுற வேலையை செய்திருக்கிறார். அந்த கட்சிக்குள்ள செய்து முடிச்சுட்டு கடைசியா வந்து அதை மேடையில இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இன்னொன்னு, சிபிஐ வந்துருச்சு, வாங்கடா உங்களை பாத்துக்கலாம் அப்படின்றதுலாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு விதமான வெறுப்பு, ஒரு விதமான வெறி வந்து தன்னுடைய ஆள் மனதுல இருந்தா மட்டும்தான் இப்படி பேசணும். நீங்க அரசியல் ரீதியா திமுகவை விமர்சிக்கலாம் சார், 1000 குறைகள் திமுகவிடம் இருக்கலாம், இந்த அரசை கொண்டு செலுத்துவதில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், அது தப்பே கிடையாது. அதை நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணிட்டு போங்க. நான் கூட
எடப்பாடி பழனிசாமி டெல்டா பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் சீரா இயங்கலங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணார்ல. உண்மையிலே நான் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறேன். ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய பணிதான். அதை செய்ததுனாலதான் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் 2வது நாள் ஸ்பாட்டுக்கு வந்து எந்தெந்த இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் எவ்வளவு கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க, கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடு என்னன்னு நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னார். இவர் வச்ச குற்றச்சாட்டும் சரி, அவர் சொன்ன பதிலும் சரி. இப்ப இவர் குற்றச்சாட்டு வைக்காம இவர் பார்வையிடாம போயிருந்தா இந்த பதில திமுக சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கிராஜுவலா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கே போய் பதில் சொல்லணும்னு சொல்லி திமுக போயிருப்பாங்க. அப்போ விமர்சனத்தை வைக்கிறதுங்கிறது கண்டிப்பா ஆரோக்கியமான அரசியல் தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. ஆனா நீங்க விமர்சனத்தை எப்படி வைக்கிறீங்கன்னா, வாடா போட்டு பார்க்கலாம், உங்களை இருங்கடா டின்னு கட்டிடுறேன், உங்களுக்கு முடிவுரை எழுதிடுறேன்டா. சார் திமுக ஒரு ஆலமரம் சார். நீ ஒரு ஆஃப்டர் ஆல் சின்ன பையன். சொல்ல போனா எனக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்துல கால்வாசி கூட உனக்கு கிடையாது. எங்க அப்பா திமுகல பயணிச்சு வந்தவர். புரியுதா உங்களுக்கு? அப்ப திமுக எவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்டு உள்ள கட்சி, எவ்வளவு அடக்குமுறைகளை பார்த்திருக்கோம், எத்தனை ஆதவர்ஜுனாக்களை பார்த்திருக்கோம். ஆதவர்ஜுனாவுக்கு பாட்டனெல்லாம் பார்த்துட்டு வந்துருச்சு அந்த கட்சி. புரியுதா உங்களுக்கு? ராஜகோபாலாச்சாரியில் துவங்கி இந்திரா காந்தியிலிருந்து பெரிய பெரிய ஜாம்பவானெல்லாம் பார்த்திருக்கு அந்த கட்சி. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பையன். நீ என்ன பண்றன்னா சேலஞ்ச் பண்ற வேலை செய்ற. உனக்கு அதுல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல சிக்க போறது யாருன்னா விஜய் தான். அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல விடை கிடைச்சிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனுடைய பகைக்காக ஒரு இயக்கத்தை கொண்டு போய் பழி தீர்க்கிறது இருக்குல்ல, இவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரக்சர், அதுதான் இவங்களுக்கு இயங்கியல். காரணம் என்னன்னா இவர்கள் எல்லாம் கார்பரேட்டாகவே வளர்ந்தவர்கள், கார்பரேட்டாகவே செயல்படுபவர்கள். இவர் எங்கேயாவது ஒரு மக்கள் போராட்டத்தை அட்ரஸ் பண்ணி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஆதவர்ஜுன் அம்பேத்கருக்கு நூல் எழுதிட்டா நீங்க வந்து அம்பேத்கரிஸ்ட் ஆயிட முடியுமா? அம்பேத்கரினுடைய அரசியல் என்ன? விளிம்பு நிலை மக்களுக்காக அம்பேத்கர் செய்திருக்கிற களப்பணியில் ஒரு விழுக்காடு நீங்க செய்திருக்கிறீங்களா? அப்போ வெறுமனே அம்பேத்கரை பேசுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடையாள அரசியலுக்குள்ள நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறது தானே தவிர அதை தாண்டி சித்தாந்தம் இல்லை. நீங்க அம்பேத்கர் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிறது இல்ல அரசியல். அம்பேத்கர் எதை பேசினாரோ அதை பேசி களத்துல நிக்கணும், அதுதான் அரசியல். அந்த அரசியல் தான் யதார்த்த அரசியல். அப்ப இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பகடை காய்களாக தலைவர்களை பயன்படுத்திக் கொள்வது, தங்களுடைய சுயலாபத்துக்காக கட்சிகளை பயன்படுத்திக் கொள்வது, அதன் மூலமாக தங்களுடைய சொந்த வெறுப்புகளை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு போயிருக்கிறது. அப்படித்தான் அவர் இதுவரை இயங்கி இருக்காரு. இனிமேலும் அவர் இப்படிதான் இயங்குவார். மாறிடுவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மாற மாட்டார். அவர் விஜயை ஒழித்து கட்டி விஜயை மீண்டும் பனையூர் பங்களாவிலிருந்து வெளியில் வர முடியாத சூழலை உருவாக்கி இந்த கட்சியை முடக்குகிற வரை, முடிந்த வரைக்கும் இந்த கட்சியை எங்கெல்லாம் கோத்து விட முடியுமோ அங்கெல்லாம் கோத்து விட்டுறார். சிபிஐ ஐடியாவே முதல்ல தப்பான ஐடியா இல்ல சார். நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சர் கரூருக்கு வர்றார், கண்ணீரும் கம்பளையுமாக அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். அங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத தடுமாற்றம். முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் டோட்டலா காலி சார். என்ன சொல்லியிருக்கணும்னா, இவ்வளவுக்கும் காரணம் விஜய் தானே, இந்த உயிரிழப்போருக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஜய் தானே, காத்திரமான விமர்சனங்களை கூட வைக்க வேணாம், மென்மையாக விஜய் பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்க வேண்டும், இது தவறான நடவடிக்கை, தவறான முன்னுதாரணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டாண்டே வேற சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு வந்திருக்கும். முதலமைச்சரினுடைய அந்த செய்திக்கு பிறகு என்ன தெரியுமா பண்ணார் முதலமைச்சர்? ரொம்ப கன்சர்னா பேசுங்க முதலமைச்சர். ஒரு டால் லீடர்ன்றதை வெளிப்படுத்தினார், தான் ஒரு பக்குவப்பட்ட தலைவர் என்பதை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னாருன்னா, எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்புவதில்லை என்று போயிட்டார் சார் அந்த தலைவரே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க நீங்க. இவ்வளவு கோரமான சம்பவம் நடந்ததுக்கு பிறகு யாரையும் நான் சார்ஜ் பண்ணி குற்றஞ்சாட்ட விரும்பலையா, போய் தொலைங்கயாங்கிற மாதிரியான ஒரு மேம்பட்ட அரசியலை, பக்குவப்பட்ட அரசியலை வெளிப்படுத்திட்டு போனார். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணுச்சு, யார விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு, எவ்வளவு பக்குவமாக நடந்துச்சு. அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் களத்துக்கு போயிட்டாங்க. ரிப்போர்ட்டை ஏதாவது தாவேகாவுக்கு எதிராக ஃபேம் பண்ணிடணும்னு போனாங்களா? இல்ல. தாவேகாவுக்கு எதிராக இருந்ததை கூட இத ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷன்ல அமைதியான வழியில் கொண்டு போவோம்னு தான் நினைச்சாங்க. சிபிஐ போனீங்க. இப்ப சிபிஐ போனோம்னா உங்க புடி பாஜக கையில சிக்கிக்குச்சு. இங்க என்ன தமிழ்நாடு அரசு சார்புல வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதை அப்படியே டிட்டோவா கார்பன் காப்பி வச்சு எழுதுன மாதிரி அவனும் வழக்கு பதிவு பண்ணிட்டான். அதே மதியழகன், அதே புஷி ஆனந்த், அதே வழக்குதாரர்கள் அப்படியே தான் போகுது. அப்போ இங்க இருந்திருந்தா தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உங்களுக்கு அரசியல் ரீதியா அழுத்தத்தை கொடுத்திருக்காது. அதற்கு உதாரணம் தான் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும், யாரையுமே கைது செய்யாம இதை ஒரு சரியான முறையில கொண்டு போகணும்னு நடத்தின விசாரணையும். ஆனா சிபிஐக்கு போன பிறகு உங்களுடைய குடுமையை அங்க சிக்கிச்சே,
இப்ப நீங்க அமித்ஷா மோடி பாக்கெட்ல இருக்கிறீங்க. நீங்க இப்ப பொம்மலாட்ட பொம்மைகளாக மாறிட்டீங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? விஜய்க்கு தெரியுமா சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு? சத்தியமா இந்த ஐடியாவை கொடுத்தது ஆதவ் தான். அப்ப விஜயை கொண்டு போய் எங்க சிக்க வச்சிருக்காரு பாருங்க. தரன்னு இழுத்துட்டு போய் நேரா பாஸ், இந்த நீங்க சொன்ன மாதிரி ஆளை புடிச்சிட்டு வந்த பாஸ், கையில வச்சுக்கோங்க பாஸ், சிபிஐ மூலமா இவரை எப்படி வேணுமோ ஆப்ரேட் பண்ணிக்கோங்க பாஸ்ன்னு டெல்லியில உட்காந்து சிபிஐக்கு டைரக்ஷன் வாங்குற வரைக்கும் அந்த வேலையை பார்த்தது அவர் தான் சார். அவர் தான் அமித்ஷாவை திரைமறைவுல போய் சந்திச்சாரு. அப்போ உங்களுக்கு புரியுதா எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போய் விஜயை சிக்க வச்சிருக்காருன்னு சொல்லி. எனவே சுயலாபத்துக்காகத்தான் அவர் இயங்குகிறார் என்பதை அவருடைய செயல்பாடுகளே உணர்த்தி இருக்கின்றன. இன்னும் மோசமான விளைவுகளை விஜய்க்கு உண்டாக்குவார் அவர். பாருங்க. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டவர். மிக்க நன்றி. நன்றி.